எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா. அதாவது நாம் கடந்த சில ஆண்டுகளாக நீர் உணவு முறையை எப்படி கைக்கொள்வது, நீர் உணவு முறை கைக்கொள்கின்ற பொழுது நாம் எப்படி உணவு சாப்பிட வேண்டும், உணவில்லாமல் உணவில்லாமல் வாழும் கலைனா என்ன, நீர் உணவு முறைனா என்ன என்பதுக்கான நான் விளக்கம் சொல்லிட்டு வரேன். உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது எது உண்மையாலுமே அறிவுக்கான உணவு, எது மனதுக்கான உணவு. மனதுக்கான உணவை சாப்பிடுகின்ற பொழுது உடல் கெட்டு போய் விடுகிறது. அறிவுக்கான உடலை சாப்பிடுகின்ற பொழுது உடல் எப்படி நோன்பாக மாறுகிறது. ரெண்டா பிரிக்கணும். அதாவது மனதுக்கான உணவை இன்னைக்கு எல்லாருமே 100க்கு 100 பேர் வெள்ளைக்காரன் உட்பட மனதுக்கான உணவை சாப்பிட்டு கொண்டு அவன் உடம்பை காப்பாற்ற தெரியல. நாம் அறிவுக்கான உணவை சாப்பிட்டு உடம்பை காப்பாற்றி அது நோன்பாக மாறுகிறது. உடலை காப்பாற்றுகின்ற உணவு தான் அது நோன்பாக மாறும். நோன்புனா தூய்மைன்னு அர்த்தம். தூய்மைன்னா 2 தூய்மை வேணும் நமக்கு. அது உள்ள தூய்மை, வெளி தூய்மை. எப்ப வாயில கடுமையான விஷம் படியுதோ அது விஷம். காலையில பார்த்தீங்கன்னா விஷம் படி, அந்த அதுக்கு பேரே உணவு விஷம் தான் சொல்றாங்க. அப்ப நாம் சாப்பிடுகின்றது விஷமாகத்தான் அது உடம்பு மாற்றுகிறது என்பதை ஏன் இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இது எவ்வளவு ஒரு அறியாம பாருங்க. ஐரோப்பிய நாடுங்கிறீங்க, அப்புறம் ஆசிய நாடுன்னு சொல்றீங்க. 2 நாடு இருக்கு, கிழக்கு நாடு, மேற்கு நாடு. இந்த 2 நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளை மட்டுமே சொல்லுவோம். நம்ம அந்த மருத்துவர்களை விட்டுருவோம். மருத்துவர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த பல்லுல ஏன் விஷம் படிக்கிறது என்பதை இதுவரைக்கும் யாரும் விளக்கவே இல்லை. அதுதான் அவங்க வெள்ளைக்காரனுடைய முட்டாள்தனம். அந்த பல்லுல விஷம் படிஞ்சாவே, பல்லுல எப்ப விஷம் படியுதுன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு பல்லுல விஷம் படியாது. பிறந்த குழந்தைக்கு பல்லுல விஷம் படியாது. அதே மாதிரி விலங்குகளுக்கு நாக்கிலேயோ பல்லுலேயோ விஷம் படிகிறது இல்லை. குறிப்பாக சைவ பிராணின்னு வச்சுக்குவோமே, அதெல்லாம் பல்லு வளர்க்கறதும் இல்லை. ஆனால் மனிதன் மட்டும் பிறக்கிறப்ப பல்லு வளர்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் அந்த உணவு, அந்த குழந்தையானது எப்பொழுது சாதாரண உணவை, அதாவது அம்மா கொடுக்கிற உணவு கூட தப்பா இருக்குது. அப்பா கொடுக்கிற உணவு தப்பா இருக்கு. செய்முறையில வருகின்ற பொழுது செய்முறை கேள்வின்னு ஒரு காலத்துல இருந்தது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உணவு, அதாவது ஆசிரியரோடு தங்கி படிக்கிற பயிற்சி முறை, அது அப்படியே போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், மன்னர்கள் காலத்துல இருந்திருக்கலாம். ஒரு 500, 600, 700 ஆண்டுகள் கூட இருந்திருக்கலாம். போயிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. ஆசிரியரோடு தங்கி படிப்பது. இந்த 12 ஆண்டுகள் ஆசிரியரோடு இருப்பது, நல்லது கட்டல அங்க செஞ்சு போடுவது. அவர்கள் சொல்லி கொடுக்கிற பல கலைகள், 64 கலைகள் இருக்குது. ஆகையினால நாம் இந்த உடம்பை கெடுக்கிற உணவுனா எது, மனதை கெடுக்கிற உணவுனா என்ன? அப்ப இந்த மனதுக்காகத்தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். சுவை இல்லாமல் யாரும் சாப்பிட முடியாது. அப்ப நாம் இத அர்னால்ட் எக்ரட் இந்த ஒரு விஷயம் சொல்றாரு. நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், இல்ல எல்லாமே இருக்கு, எல்லாரும் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. உணவை சாப்பிடுகின்ற பொழுது யார் ருசி இல்லாம சாப்பிட முடியுமா? அறிவுக்கான உணவை கூட சிறிதளவு சுவை சேர்த்து சாப்பிட்டோம்னா மறுபடியும் சரி பண்ணிடலாம். ஆனா மனதுக்காக 100க்கு 100 பேர் மனதுக்காக சாப்பிட்றாங்களா? அவங்க சாப்பிட்ற உணவே தப்பு. அதோட அந்த உப்பு சேர்த்திக்கிறாங்க, சாதாரண உப்பு. அது கடுமையான விஷயமாக மாறுகிறதுங்கிறத விஷயமே பாருங்க. அப்ப நம்ம உணவை 2ஆ பிரிக்க கத்துக்கணும். அது விளக்கத்துக்காக சொல்றேன்.
உணவே 2ஆக பிரிக்க கத்துட்டோம்னா, தூய்மையே வந்து நோன்பாக மாறும். நோன்புட தூய்மை. அதாவது நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு அப்படித்தான் மாறுகிறது. நம்மை காப்பாற்று நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 24, 25 வருஷமா வெங்கடேசனுடைய நீர் உணவு முறையை பின்பற்றி வர்றேன். விட்டு விட்டு செஞ்சுட்டு வர்றேன். அதுக்கு முன்னாண்ட ஒரு 7, 8 வருஷமா பழ உணவு மட்டும் சாப்பிட்டு வர்றேன். அப்ப எனக்கு இந்த கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக பெரிய நோய்கள் எதுவும் பாதிப்பில்லை. கடுமையான நோய்கள் பாதிப்பில்ல. உணவு வந்து மிக மிக குறைவாக இருக்கிறது. உண்டி சுருக்கின் உபாயம் பலவல. பிண்டம் சுருங்கின் பிராண நிலைவரும். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 வழிமுறைக்கு கிட்ட போற மாதிரி நான் செஞ்சுட்டு வர்றேன். ஆகையினால எல்லா நோய்களும் வருவதில்லை. ரத்தம் அதிகபட்சமா தூய்மையா இருக்கிறதுனால, அதாவது ரத்தம் வந்து வெளியில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாகவும், ஆக்சிஜனை ஆற்றலாகவும், உடம்புக்கு வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற இந்த காமா கதிர்களை, கண்ணுக்கு தெரியாத ஃப்ரீக்வன்சி, இந்த காமா கதிர்கள் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காமா கதிர்களையும், காஸ்மிக் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேன்னு சொல்லுவாங்க. முக்கியமான ரே. அந்த காஸ்மிக் ரேவான ஒரு மின்காந்த அலைகள் தான் அதுவுமே. காஸ்மிக்னாவே விண்வெளின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. காஸ்மிக், காஸ்மாலஜி, காஸ்மோனட்ஸ்ன்னு சொன்னாவே விண்வெளி, விண்வெளித்துறை, விண்வெளி இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த காஸ்மிக் ரே என்று சொன்னாவே அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருந்துளையிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இது எல்லாமே வரும். இந்த காமா ரேங்கிறது கருந்துளையில் மட்டும் அல்ல, சூரியன் வெளிச்சம் வருகின்ற போது அதுலேயும் காமா ரே வரும். அது ஒரு அணுகுலை மாதிரி. சூரியன் ஒரு அணுகுலை, அணுகுலையிலிருந்து எல்லாமே வரும். இப்ப அதே போலத்தான் பிளாக் ஹோல், அதுவும் ஒரு எல்லா நட்சத்திரத்தையும் முழுகுகின்ற ஒரு நட்சத்திரம், கருப்பு நட்சத்திரம், ஒரு கற்பனை நட்சத்திரம், கருப்பு, அவ்வளவுதான். அது கடுமையான பள்ளம், அது என்னென்னமோ சொல்றாங்க அதை பற்றி. இன்னமும் அதை பற்றி முழுமையான வரலாறு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் விண்வெளியில் நடக்கிற அதிசயங்கள், மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். அதனுடைய எதிர்காலத்துல நம்ம அதனுடைய ஆற்றலாக கூட மாற்ற முடியும். எதிர்காலத்துல அந்த பிளாக் ஹோலுக்கு கிட்ட போய் கூட நம்ம ஆற்றலாக மாற்ற முடியும். என்ன வேணா பண்ணலாம். அதே மாதிரி செயற்கையா கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, ஆர்டிஃபிஷியல் பிளாக் ஹோல், அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த மின்சாரத்தை எடுக்கலாம் அதுல இருந்து. ஆக இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஏன் இந்த நோன்பு இருக்கிறப்ப முகம் வாடுது, அது 2வது நாள் எப்படி சரியாகுது அப்படிங்கிறத கேள்வி. இந்த முதல் நாள் அந்த எந்த அளவுக்கு ரத்தம் கெட்டு இருக்குதோ, அந்த ரத்தம் கெட்டு போன போறவங்க நிறைய திங்களோட பாருங்க, மூஞ்சி சோர்ந்தே இருக்கும். நிறைய உணவு சாப்பிட்றவன் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பயங்கர சோர்வாயிரும். சோர்வாகிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரத்தத்துல எந்த அளவுக்கு விஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு சோர்வா இருக்கும். அது காலையில் சாப்பிட்றவனும் சோர்வா இருப்பான். பெரும்பாலும் உணவு சாப்பிட்றவங்க அத்தனை பேரும் சோர்வா தான் இருப்பாங்க. யாரும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. சாப்பிட்ட பொழுதும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. சாப்பிடாம இருக்காத பொழுதும் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. அத்தனை காரணமே அவங்க ரத்தத்துல கடுமையான விஷம் சேர்ந்து, இங்க பாருங்க அதான் விஷயமே. as long the waste is in the circulation, you feel miserable ஒரு வகையான சோகம். you feel miserable during fast, அதாவது நோன்பு இருக்கும் பொழுது, அது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது இந்த விஷம் நிறைய இருக்கிறப்போ நீங்கள் எந்த மாதிரி தெரிவிங்க? முகம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரிவிங்க. சரி. as soon as it is through the kidneys you feel fine. எந்த அளவுக்கு சீக்கிரமாக it is, அதாவது அந்த விஷம் த்ரூ யூரின், கிட்னிஸ் வழியாக அது வெளியே போயிடுச்சுன்னா யூ ஃபீல் ஃபைன், அருமையாக உணர்வீங்க. அதுக்கு ஒண்ணுமே இல்லை. இரவு நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, வயிற்றுல அந்த சிறுநீரகத்துல வந்து பையில வந்து சேர்ந்துரும். காலையில பார்த்தீங்கன்னா வயிறு உப்பன மாதிரி இருக்கும், தூக்கத்தை கடைச்சி விட்டுரும். அந்த சிறுநீர் போனாதான் உங்களுக்கு என்ன வரும்? ஒரு மாதிரி ஒரு அமைதி ஏற்படும். அதுக்கு மட்டும் இல்லை, சுறுசுறுப்பு ஏற்படும். இது நான் 1,00,000 முறை நான் சரி பார்த்துருக்கேன். இரவுல வந்து நம்ம வந்து அதாவது பகல் பூரா தண்ணி சாப்பிட்ருப்போம், அப்புறம் உணவு சாப்பிட்ருப்போம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து விஷமா மாறி இரவு நேரத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து பல்லுல வந்து கடுமையான விஷம் படிஞ்சிருக்கும். கடுமையான அந்த விஷ வாடை வரும். சவிக்க முடியாத விஷ வாடை வரும். கீழே சிறுநீரும் பயில சேர்ந்துருக்கும்.
அது வெளியே போகலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். போயிட்டு வந்து பாருங்க, அப்பா பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கு. அப்ப என்ன காரணம்? அந்த விஷம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் சரி. அப்ப கடுமையான நோயில பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஓய்வா இருக்கணும். அந்த 12 மணி நேரம் ஓய்வு மூஞ்சி வந்து சோர்வா இருக்கும். அப்ப சிறுநீர் 2 மணி பிரிஞ்சிரும். நீங்க சிறிதளவு தண்ணீர் மட்டும் அருந்தலாம். ஏற்கனவே பழைய விஷமும் போயிரும். நீங்க கொஞ்சம் தண்ணீர் சாப்பிடுறப்ப பழைய விஷத்தை வெளியேற்றதுக்கு உதவி செய்யும். நீங்கள் உணவு பழக்கத்தை போடுறீங்க. மீண்டும் விஷம் சேராம பார்த்துக்கிறீங்க. மாலையில ஒரு வேளை நீங்க என்ன பண்றீங்கன்னா, மனம் விரும்புகின்ற உண்ணத்தகுந்த நிறைய காய்கறிகள் சுவை சேர்த்து மனதை ஏமாற்றுவதற்கு சுவை சேர்த்து நீங்க உங்கள் விருப்பம் போல் சுவை சேர்த்து உப்பு காரம் குறைவா போட்டு சுவை சேர்த்து தாளிச்சம் செய்து நீங்கள் விரும்பினால் ஒரு சப்பாத்தியோ ஒரு பன்னோ அல்லது நீங்க விரும்புகிற இட்லியோ மனம் விரும்புகிற தோசையை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த 12 மணி நேர தூய்மையை முடிக்க வேண்டும். இந்த மாதிரி 180 நாள் காலை தொடங்கி மாலை முடிவு, காலை தொடங்கு மாலை முடிவு செய்கின்ற பொழுது படிப்படியாக மெல்ல 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 உள்ளே இருக்கிற விஷம் நீங்கி எப்பொழுதுமே புத்துணர்வா மாறிவிடும். ஏன்னா இந்த உடம்பு உடனடியாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக மாறாமல் இருந்த உடலானது தாவரத்தை போல இப்ப தாவரம் கூட விண்வெளியில் முளைக்க தாவரம் வந்து இப்ப விண்வெளியில் முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப தாவரம் எங்க வேணாலும் முளைக்கும், எப்படி வேணாலும் உயிர் வாழும். இது போக வெட்டவெளியில் கூட நுண்கிருமிகள் உயிர் வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஆராய்ச்சிக்காக வெற்றிடத்துல அது பேர் டார்டிகிரேட்னு சொல்லுவாங்க. டார்டிகிரேட்ஸ் சொல்ல ஒரு ஆச்சரியமானதா 25,000 ஆண்டு உயிர் வாழுதுங்கிறாங்க. சில 100 ஆண்டுகள் அது 25,000 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்ற கிருமி இருக்குதுங்கிறான். சொல்லவே முடியல. இந்த உடம்பு இந்த விண்வெளியினுடைய தாக்கம், இந்த பரிணாமத்தினுடைய எச்சம் வந்து வெப்பத்தையும் தாங்குது, வெட்ட வெளி ப்ரெஷரையும் தாங்குது. வெட்ட வெளியில வந்து எந்த ஒரு பொருளும் உயிரோடு இருக்க முடியாது, வெட்ட வெளியில வந்து கிருமிகள் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் சோதனை அடிப்படையில் அந்த டாடிகிரேட் அது பேர் வாட்டர் டீர்னு சொல்லுவாங்க. டாடிகிரேட்னு போட்டு பாருங்க. வாட்டர் டீர்னாவே நீர் கரடின்னு பேர். அது நீர்னா ஏதோ புதுசா ராட்சசன் நினைக்காதீங்க. கண்ணுக்கு தெரிய இருக்கிற மைக்ரோ பாக்டீரியா. அது வந்து கரடி மாதிரியே இருக்கும். இந்த கரடி மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அது கரடினுடைய வடிவம் எப்படி இருக்குமா பார்த்தா இது ஒரு டாடிகிரேடு அப்படின்னு போட்டு பாருங்க. வாட்டர் டீர்னு போடுங்க. டாடிகிரேட் வாட்டர் டீர்னு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். அது எப்படின்னு பாருங்க. வாட் இஸ் ஒய் இட் என்ன சொல்ல எப்படி கேள்வி கேட்குறீங்க? ஏன் அது விண்வெளியில் வாழ்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. ஒய் டாடிகிரேட்ஸ் லீவ்ஸ் இன் அட்மா வேக்கம் அட் த ஸ்பேஸ் இஸ் இட் பாசிபிள்னு போடுங்க. எஸ்ன்னு பாசிபிள்னு போட்டு பாருங்க. அது போட்டு பாருங்க. How the tardigrade lives at the empty vacuum state in space போடுங்க. How it is possible? ஏன் அது வாழ்கிறதுனா அங்கதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல வந்துடுது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வேக்கம் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. என்னது வேக்கம் டாலரன்ஸ்? இதெல்லாம் எதுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க? வந்துருச்சா? Tardigrades often called as water bears or incredibly resilient microanimals that can survive in a vacuum. எப்படி They have been shown to withstand the harsh conditions of outer space. அதாவது ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயும் அது உயிர் வாழுது அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் எக்ஸ்போஷர் ஆஃப் வேக்யூம் அண்ட் யூவி ரேடியேஷன் கொடுத்தாலும் அங்கேயும் இருக்கும். வெற்றிடம் சொல்லக்கூடிய வேக்யூம்ல இருந்தாலும் அது வந்து இருக்கும். In fact, they are known for their ability to enter into a dormant state called cryptobiosis. அதாவது அந்த டார்மன்ட் ஸ்டேட்ல கூட அது போய் என்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. where they can survive extreme temperature, dehydration, radiation and even the space of vacuum. வேக்யூம்ல கூட அது வந்து சிக்கலான தன்மை இல்லையா? டார்மன் என்ன சிக்கல்? டார்மன் என்ன பொருள்? டார்மெண்ட்னா லைக் டார்மன் ஸ்டேட்னா அனைமே சிக்கலான அதாவது எப்படின்னா குறைந்த தன்மை, சிக்கலான தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். டார்மன்ஸ்னாவே சிக்கல் தான். குறைந்த அதாவது ட்ரையான ஏரியான்னு சொல்லலாம். டார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை அதாவது எதுவுமே இல்லாத, அதாவது உயிர் வாழ்றதுக்கு ஏதுவான இடம், ஏதுவான ஒரு சாத்தியக்கூறோ லைக்
சூழலோ இல்லாத அப்படின்றது கூட வச்சுக்கலாம். இதைத்தான் நாம உணவு இல்லாமல் வாழும் கலைன்னு சொல்றோம். இதைத்தான் என்ன சொல்றேன், இது வந்து உடம்புல இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண நுண்ணுயிர்களுக்கே இது ஆற்றல் தருகின்ற பொழுது ஒரு அறிவு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது அறிவு நகருகின்ற தன்மை மட்டும்தான் இருக்கு. அந்த டாடி கிரேட் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இது வந்து தொடர்ந்து விண்வெளியில் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா மனிதனை ஆராய்ச்சி பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. அதேதான் உணவு இல்லாம வாழும் நம்ம பசி என்பது உணர்வே தவிர ஒரு ஒண்ணுமே இல்லை. எனர்ஜி என்பது வேறு, பசி என்பது வேறு. தலைவலின்னு வருது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுள்ள பசிங்கிறது பல கோடி ஆண்டா இருக்கிற ஒரு உணர்வு. அது ஆகாரத்தை குறிப்பது அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். 1 கோடி ஆண்டு தவறாக புரிஞ்சுட்டாங்க. விலங்கு நிலையில் இருக்கிற பொழுது, காட்டு மிராண்டி நிலையில் இருக்கிற பொழுது, அறிவு நிலை வளராத பொழுது, சிந்திக்கும் தன்மை குறைவா இருக்கு. லேசான சிந்திப்பு தன்மை இருக்கிற பொழுது, அதாவது லேசான சிந்திப்பு தன்மைன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம அதிகமா சிந்திக்கிறோம். இப்ப விண்வெளியில் போய் குடியேறி விண்வெளி மரம் முளைக்குதா, விண்வெளிக்கு எத்தனை தொழில்நுட்பம் இருக்குதுங்கிறீங்க. அவன் கண்டுபிடிச்ச கருவி 1,00,000 கருவி இருக்கு. அத்தனை இருந்து அவனால் ஆரோக்கியமா வாழ முடியல. இன்னைக்கும் சந்தேகம் தீரடான். அப்ப ஏன் சந்தேகம் தீரடு? எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அதை ஆராய்ச்சி பண்ண விட்டு போட்டு அங்க சொகுசு வாழ்க்கையை பத்தி தான் சிந்திக்கிறானே தவிர வேற எதற்கும் இது வரைக்கும் ஒரு 30-40 ஆண்டுகளாக விண்வெளிக்கு போயிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட 260 பேர் 270 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. எந்த கண்டுபிடிப்பும் இன்னும் நம்ம உருப்படியாக எதுவும் இல்லை. காரணம், எரிபொருள் பற்றாக்குறையை போக்குவதற்கான கண்டுபிடிப்பு, முதல்ல சக்தி பற்றாக்குறையை போக்குவதற்கான கண்டுபிடிப்பு இருந்தா மட்டும்தான் அது உண்மையான கண்டுபிடிப்பு. ஆனால் சக்தியை பற்றாக்குறை, அது தண்ணீர் வந்து ஒரு எரிபொருள். தண்ணீர் உலகத்திலே எரிபொருள் தண்ணீர் தான். அதை எப்படி நீங்க எரிபொருளா கொண்டு வரீங்க? தண்ணீர் எரிபொருளா மாறியாச்சு. தண்ணீரை தானாகவே பிளக்கிற மாதிரி தாவரம் எப்படி தண்ணீரை தானா பிளந்து கொள்கிறது, அதே போல மனிதனும் அதே தன்மைதான். தண்ணீரை எப்படி எளிமையாக பிளக்க முடியும்? எளிமையாக பிளந்து அப்படி வருகின்ற பொழுது ஹைட்ரஜன் இலவசமாக வரும். அதே போக மின்சாரம் இலவசமா வரும். ஆக்சிஜன் வந்து ஹைட்ராக்சைடா மாறும். இந்த 3 அடிப்படை தத்துவத்தை கண்டுபிடித்தால் மட்டும்தான் மனிதனுக்கு ஆற்றலை தர முடியும். ஆக ஆற்றல் பற்றாக்குறையை தவிர வேற அறிவு பற்றாக்குறை. அவனுக்கான இந்த எண்ணமும் இந்த வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி முறையின் காரணமாக அவன் சிந்திக்க மறுக்கிறான். முதல்ல இந்தியாவில் செய்முறை கல்வியை அடிமுறைப்படுத்த வேண்டும். அந்த குழந்தை 6 வயசுல 7 வயசுல பள்ளிக்கூடம் போகணும். 6 வயசு வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டா இருக்கணும். 6 வயசுக்கு மேலதான் அந்த குழந்தைகளுக்கு செய்முறை கல்வி அடிப்படையில் கொண்டு வந்துடணும். இயற்கை பாடத்திட்டத்தையே கொண்டு வந்துடணும். இயற்கை பாடத்திட்டத்தை படிக்கிற கல்விதான் முதல் தேவை. இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஒரு குழந்தை விளையாட்டு நிலையிலே இயற்பியல் படிக்க வேண்டும். ஒரு குழந்தை விளையாட்டு நிலையில வேதியியல் படிக்க வேண்டும். ஒரு குழந்தை விளையாட்டு நிலையில் உயிரியல் படிக்க வேண்டும். கொள்கை என்பது சிறிதளவாக இருக்க வேண்டும். செய்முறை என்பது பலவாக இருக்க வேண்டும். அப்பதான் சிந்திக்க. அதே போல அந்த குழந்தைகளுக்கு இயற்கை உணவு பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுக்கு இயற்கை உணவு ஊட்டி பழக்கினால்தான் மூளை தெளிவடையும். மூளைக்கும் மனதிற்கும் நேரடி தொடர்பு கிடையாது. எந்த ரத்த உறவோ நரம்பு தொடர்போ மற்ற எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இந்த மனம் என்பது அது பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா இடத்துலையும் மனம் இருக்கும். அது வெறும் அந்த ஒளித்துகளை அடிப்படையாக கொண்டது. ஃபோட்டான் ஒளித்துகளை அடிப்படையாக கொண்டது. ஃபோட்டான் சொன்னா ஒளித்துகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒளித்துகள் நேரடியாக மூளையோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. நமக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. நம்ம உடம்புல ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அந்த ஈர்ப்பு விசையின் காரணம், அதாவது ஈர்ப்பு விசையில ஏதோ தகரத்தை ஒட்டுற மாதிரி இரும்பு ஒட்டுற மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அந்த ஃபோட்டானை பயோ ஃபோட்டான்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டானை ஈர்த்து கிட்டே வச்சுக்கிற தன்மை வந்து அந்த மூளைக்கு இருக்குது. அந்த மூளை அந்த மனம்ங்கிற அந்த ஃபோட்டானை பக்கத்தால் வைத்துக் கொள்ளுகிறது அல்லது எட்ட வைத்துக் கொள்ளுகிறது. இதெல்லாம் கற்பனை செய்ய முடியாது. அப்போ மூளை துடிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற அந்த ஃபோட்டான் அதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது அல்லது அந்த அதிர்வை அந்த ஃபோட்டான் உணர்கிறது. அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நீங்கள் உடலுக்கு வைத்தியம் பார்த்து மனதை சரி செய்ய முடியாது. மூளைக்கு வைத்தியம் பார்த்து மனதை சரி சொல்ல முடியாது. குடலுக்கு வைத்தியம் பார்த்தால் மட்டும்தான் மூளைக்கு வைத்தியம் பார்க்க முடியும். குடலுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா, மருத்துவம் பார்த்தோம்னா அது மனதை சரி செய்துவிடும். மனதை புரிய வச்சு பெருங்குடலை சுத்தம் செய்யலைன்னா அவன் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான் என்று சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நான் அதிகத்தன்மையா சொல்றேன். குடலை சுத்தம் செய்யணும் முட்டாள்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாங்கன்னா,
பெருங்குடலுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பெருங்குடல் என்பது பெருங்குடல்ங்கிறது முக்கியமானது. பெருங்குடல் என்பதுதான் 2வது மூளை என்றெல்லாம் இப்ப விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீ அதை ஆராய்ச்சி பண்ணாம, நீ எதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா இதுல ஒரு கேள்விங்கய்யா. இப்போ ம், ஏஜிங் சொல்றாங்க இல்லையா? மூப்பு. அதாவது ம், வயதாகிறது அப்படின்னு. ம். அது ஏன் நடக்குது அப்போ? சாதாரண உணவு தான் காரணம். வயதாகறதுக்கு காரணம் சாதாரண உணவு தான். அதுக்கு டிஎன்ஏ பொறுப்பு இல்லையா அப்போ? சாதாரண உணவு சாப்பிடும்போது டிஎன்ஏ கெட்டு போகுது. இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ பொறுப்பா? இல்லாட்டி உணவு காரணமா? உணவு தான் காரணம். உணவு தான் டிஎன்ஏவை கெடுக்கும். மரபணுவை கெடுக்கும். ரத்தம் கெட்டு போகுதுல்ல. உணவு சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போகுது. ரத்தம் கெட்டு போது டிஎன்ஏ தன்னுடைய வேலை செய்யறது இல்ல. தன்னுடைய நீடித்து வாழுகிற தன்மையை அழிச்சு போடுது. அப்படிதான் சொல்றாங்க. அது விஞ்ஞானத்துல இருக்கே. நீங்கள் அந்த ஜீரண நீர், அதாவது நீங்க உணவு சாப்பிட ஜீரண நீர் சுரந்துரும். ஜீரண நீர் சுரந்தாவே அந்த உள்ள இருக்கிற ஹெரிடிட்டி, அந்த மரபு கூறுகள், மரபு பண்புகள், முதல்ல மனிதன் நீண்ட கால வாழுங்கிறது தன்மை இருக்குது உடம்புல. அதை இந்த ஜீரண நீர் சுரக்கறனால தான் மரணம் வருது. ஜீரண நீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம். இந்த மரணம் நிச்சயம்னு எல்லாமே வச்சுக்கோங்க. 1,00,000. நீ இந்த காரணத்தை நீங்கள் என்ன வைக்கணும்னா, சரியான கேள்வி தான் கேட்டீங்க. ஜீரண நீர் சுரந்தாவே, அதாவது ஜீரண நீர், கொடிய விஷம். ஜீரண நீர் என்பது தமிழ் சித்தர்களால், தமிழர் நாகரிகத்தில் ஒரு கூறுதான். தமிழர் நாகரிகத்தில் ஒரு கூறுதான் சித்தர் வாழ்க்கை முறை. தமிழர் வாழ்க்கை முறை என்பது ரொம்ப அமைதியானது. கண்டுபிடிப்பில் மிகச் சிறந்தவர்கள். ஆனால் ஒரு 400 ஆண்டுகளாக மறந்து விட்டார்கள். 400 ஆண்டுகள மறந்து போய் கேவலமா மாறிட்டாங்க. ஏதோ ஒரு போதை, போதை தான். மித பெஞ்சிய போதை அப்போ வந்துட்டாவே. ஆ, இப் இப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்மளுடைய டிஎன்ஏ தான் காரணம் வயதாவதற்கு. இப்போ இந்த மூப்பு, திரை எல்லாம் வருது இல்லையா? ம், அதாவது ம், செல்ஸ் செத்து போறதும் சரி, நமக்கு ம், வெள்ள முடி வர்றதும் சரி, ம். வயதாகறதுக்கு காரணம் நம்ம டிஎன்ஏன்னு சொல்றாங்க. சோ அத ஆமா, பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்போ? ஆமா. அந்த டிஎன்ஏவை டேமேஜ் பண்றதே வயித்துல சுரக்கிற ஜீரண நீர் தானே. டிஎன்ஏ அப்படிங்கிறது வயித்துல மரபணு. அந்த இப்ப மரபணை நீங்க சொல்றீங்களா, சேதப்படுது. இந்த 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 தாட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆன் ஆகி வரலல்ல யாருமே இப்போ. தெரியல இப்ப என்ன நீங்க பண்றது? சொல்ற அறியாமை. அறியாமை. என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் தெரியுமா? அதுக்கு பேரு கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்றான். கேஸ்ட்ரிக் ஜூஸ், டைஜஸ்டிவ் ஜூஸ், அப்புறம் அப்படைட் ஜூஸ், இன்னொன்னு சொல்றான். ஃப்ரீ ரேடிக்கல் ஜூஸ்ங்கிறான். என்னது? பயோ ஃப்ரீ ரேடிக்கல் ஜூஸ். தட் இஸ் ஹைலி ரியாக்டபிள். ஹைலி ரேடியாக்டிவ். வாட் இஸ் த பயோ ஃப்ரீ, போட்டு பாருங்க. பயோ ஃப்ரீ ரேடிக்கல், வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் போட்டு பாருங்க. தட் இஸ் ஆக்ட் ஹெவி ரேடியேக்டிவ் மெட்டீரியல் போடுவான். என்ன சொல்றான்? பயோ ஃப்ரீ ரேடிக்கல். வாட் இஸ் ஆக்ட் ஆஃப் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் டு த டேமேஜ்? ஹவு த ஹவு த பயோ ஃப்ரீ ரேடிக்கல் எப்படின்னு போடுங்க. அதை கேட்டு பாருங்க. ஹவு ஹவு டஸ் த பயோ ஃப்ரீ ரேடிக்கல் ஒர்க்னு போடுங்க. ஹவு டஸ் த பயோ ஃப்ரீ ரேடிக்கல் டு டேமேஜ் த டு கான்ட்ரிபியூட் த மல்டி டிசீஸ்னு போடுங்க. free radicals, molecules with unpaired electrons, ம். contribute to various diseases by including oxidative stress, damaging cell and tissue. அப்புறம் அதிலே வந்துருச்சே, டேமேஜ் பண்ணுது. ஃப்ரீ எடுக்குங்கிறது என்ன தெரியுமா? The damaging leads to inflammation, cellular dysfunction, and ultimately the development of chronic diseases like cancer, cardiovascular disease, and neurodegenerative disorders. சரி, வென் டஸ் த பயோ ஃப்ரீ ரேடிக்கல் அப்பியர்னு போடுங்க. எப்பொழுது அது தோன்றும் போடுங்க. வென் டஸ் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் அப்பியர் இன் த ஸ்டமக்னு போடுங்க. வென் டஸ் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் அப்பியர் இன் ஸ்டமக்.
ஸ்டமக் ஆர் ஹோல் பாடின்னு போடுங்க. ஸ்டமக் ஆர் ஹோல் பாடி. அதாவது free radicals are constantly being generated in the body as a natural byproduct of various processes, not as a specific time. They are produced during a metabolic functions, particularly when cells use oxygen to produce energy. Additionally, free radicals can be triggered by environmental factors like smoking, pollution, radiation, and even sun exposure. அப்புறம் சரி, மெட்டபாலிசம் அதாவது நம்மளுடைய உணவுதான். ஜீரணம் நடக்கும் பொழுது, ஆமா ஜீரணம் நடக்கும் பொழுது அப்படின்னு போட்டு நார்மல் மெட்டபாலிசம் அப்படின்னா அந்த உணவு இப்ப சாப்பிடுற உணவு அதோட தன்மை இப்ப புரோட்டீன்ஸ் வந்து உணவு. அப்ப உணவு என்ன பண்ணோம்னா அறிவு சார்ந்த உணவை சாப்பிட வேண்டும் அர்த்தம். நீ சாப்பிடுறதுன்னு சொன்னாவே மனம் சாப்பிடுற உணவுன்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னாவே ஆரோக்கியம் தருகின்ற உணவை சாப்பிடணும் அர்த்தம். ஆனால் 100 பேர் மனம் விரும்புகின்ற தவறான உணவை சாப்பிட்டு வருகிறார்கள். அதான் விஷயம். அதனால மரணம் வருது. அறிவான உணவு என்பது வேறு, மனம் சார்ந்த உணவு என்பது அங்கதான் தப்பு பண்றாங்க. சரி, அது நிறுத்தாதியே, ஆக்சிடேஷன் நிறுத்து. மரணத்தை உறுதி செய்யணும்னு அது நிறுத்தாதியே. மரணத்துக்கு காரணம்னு அதான் சொல்றீங்க. அப்ப மரணத்தை அப்ப அதுதான், அதை எடுத்துட்டு வெட்டி எடு, அது நிறுத்து. அதை நிறுத்திய மரணம் வருதுங்கும் போது அதை நிறுத்தணும். மரணத்தை தடுக்கிறதான்ற வேலை. மனிதன் வளர்ந்துடுறான். 15 வயசுக்கு மேல மனிதன் வளர்றது இல்லை. அப்புறம் சிதைவு தான் வருது. அப்ப அதுலயே சொல்றீங்க, அப்ப சிதைவு நிறுத்த. வளர்ந்தாச்சு இல்லையா? ஒரு தாவரம் வளர்ந்துருச்சுன்னா அது நின்றுக்குது. எந்த தாவரம் தொடர்ந்து வளர்றது இல்லை. அதே மாதிரிதான் வளர்ந்த மனிதனுக்கு வளர்ற வரைக்கும் அது பாதுகாப்பு. ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யறோம். வளர்ற வரைக்கும். வளர்ந்த பிறகு அறுவடை பண்ணணுமா, மீண்டும் அதுக்கு உரம் போடணுமான்னு கேட்குறேன். வளர்ந்த மரத்திற்கோ வளர்ந்த செடிக்கோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? எதுக்கு தண்ணி ஊற்றணும்? எதுக்கு உணவு கொடுக்கணும்? தேவையில்லை. அறுவடை செய்கின்ற பயிர்னு சொல்லுவாங்க. அறுவடை செய்யற பயிருக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப அறுவடை தான் முக்கியம். அறுவடைக்கு முன்பாக தான் பராமரிப்பு. அது எப்படி வேணா வச்சுக்கலாம், அது என்ன வேணா வச்சுக்கலாம். அறுவடைக்கு போகிறப்ப எந்த பராமரிப்பும் இல்லை. அறுத்து அது பலன் எடுக்கணும். அப்ப நீங்க பலனே இந்த உடம்புல இல்லாத பொழுது சாவுன்னு தெரிஞ்சு போச்சு, நோவுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எதற்கு இந்த உணவு பழக்கமா? உணவு பழக்கம் தான் சொல்றேன். உணவு பழக்கம்ங்கிறத தன்மை உணவு பழகியாச்சு, அவ்வளவுதான். உணவு பழக்கம் எப்போ வந்தது? 1 கோடி ஆண்டுக்கு முன்னாடி வந்தது, அவ்வளவுதான். சரிங்க. இப்போ அப்ப நம்ம என்ன அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஜீரண நீர் சுரக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்காதா? அப்போ ஆமா, நியூட்ரல் ஆகும். நியூட்ரல் ஆகும். இருக்கும், நியூட்ரல் ஆயிரும். எல்லாமே அழிக்க முடியாது. எல்லாமே என்ன பண்ணலாம்? அழுத்தி வைக்கலாம், பக்குவப்படுத்தலாம். அதோட வேலையை செய்யாம செய்து உயிர் பொருள் அல்லவா இதுல. உயிர் பொருளை குவாண்டம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 2 நிலைத்தன்மையுடையது. கெட்டுப்போன செத்து போன அந்த மாதிரி கெட்டுப்போன செத்து போனது மட்டும்தான் வெளியேற்றும். மற்ற அத்தனை காரணிகளை உள்ள வச்சுக்கோ. காரணிகள் என்ன? பிரச்சனை பண்ண நம்ம போட்டு தரலாம். அது வரைக்கும் பிரச்சனை ஏஜிங் ப்ராசஸ்ன்றது நடக்காதுன்றீங்க. அப்ப அலைவா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆமா, நியூட்ரல் பண்ணிக்கலாம். அதாவது உண்டா இல்லையான்னு சொல்ற மாதிரி நியூட்ரல் என்ன தெரியுமா? பூச்சிய நிலையில் வச்சுக்கலாம். பூச்சியம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு நிலை, ஒரு சக்தி நிலை. பூச்சியம்ங்கிறது சக்தி நிலை, ஒரு பாதுகாப்பு நிலை வச்சுக்கலாம். மீண்டும் தொட்டோம்னா அந்த 1க்கு போகும். அப்ப
பூஜ்ஜியம் ஒண்ணு இந்த 2 நிலைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பூஜ்ஜியம் ஒண்ணு அந்த பூஜ்ஜிய நிலைனா அமைதியான நிலை. அதாவது ஒரு வலிமையான அமைதி நிலைன்னு சொல்லலாம். அது என்ன சொல்றான்னா, வேக்கம் இஸ் எ எனர்ஜிங்கிறான். வேக்கம் இஸ் எ எனர்ஜி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமா. அது அது வெரி டேஞ்சரஸ். இன்னும் கூட போலாம். நீங்க இன்னும் கூட போய் பார்க்கலாம். சரியா? பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க மறுபடியும் 6 மணி வாய்ப்பு இருந்தா 6 மணிக்கு வர்றீங்களா? வாங்க. நன்றி. வரேங்கய்யா, வரேன். நன்றி, நன்றி. நன்றி. நேத்தே இரவு ரொம்ப வரலையா?